அம்மா போருமா, திருஷ்டி போட்டு வைக்க வேண்டியதான் பாக்கி. இருடா. மாமா ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுமா. ஐயோ, போருமா. எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறேன். இது வேற ரெட்ட வேலை. லலிதா, இதுல இன்னும் கொஞ்சம் ஜீரகம் போட்டு கூடாது? ஐயோ, ஏகப்பட்ட ஜீரகம் இருக்குமா. ஆபீஸ்லயே எல்லாரும் கேக்குறாங்க, ஏன்டா வாட்டர் பாட்டில ரசத்தை கொண்டுறேன்னு. ஐயோ, என்னமா வெறும் பிளாஸ்க் வச்சிருக்க? உள்ள ரீஃபில் இருக்கு. ஏமா சும்மா கத்துற? காஃபி கொண்டு வரல? ஊத்துமா. எனக்கு இன்ஸ்டிடியூட்க்கு வர நேரம் ஆச்சு. இந்தா. கிட்டத்தட்ட ஒரு கோட் ஸ்டாண்ட் மாதிரி ஆகிட்டேன். கொஞ்சம் வரேன். என்னங்க, காலையில இருந்து இங்க என்னென்ன நடக்குது? உங்களுக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே. லட்சுமி, நான் ஒரு பெரிய லட்சியவாதின்னு உனக்கு தெரியும். வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளைக்கு சோமசுந்தரம் பிஏன்னு வாசல்ல போர்டு மாட்டணுங்கிற வைராக்கியத்தோட தபால் மூலமா பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 மாசத்துல பரீட்சை. இந்த எக்கனாமிக்ஸ் என்ன போட்டு குழப்பது. தயவுசெய்து தொந்தரவு பண்ணாத. படிக்க வேண்டிய வயசுல படிக்காம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் விழுந்து விழுந்து படிக்கிறீங்களே. ஃபுல்லா ஆபீஸ் கிளம்பிட்டா. போயிட்டு வர சொல்லு. சகுனம் நல்லா இருக்கா பாத்து சொல்லுங்க. சகுனமா? பாலு, வா வா, சீக்கிரம் வா. இந்த பாரு, நல்ல சகுனம். பறந்து வலம் போகுது பாரு. அப்பா அது காக்கா. காக்காயா? அப்ப ரொம்ப நல்ல சகுனம். ஓடியா. சடே, என்னம்மா? நிஷ்டாவை கவனமா ஓட்டிட்டு போ. ரோட்ல நிறைய பஸ் கார்லாம் போகுது. பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துரு. என்னம்மா நீ எம்மா நாளா குழந்தை இஷ்டுக்குன்னு போய்கின்னு வந்து நிக்கிறேன். நீ கவலை விடு. குழந்தை குஞ்சு. என்ன தேடுற? குழந்தைன்னா உன்னைத்தான் பாசத்தோட குழந்தைங்களாம். போ. மொட்டை. பாத்துப்பா. இந்தா. பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். என்ன என்ன பார்த்துட்டு பாலோட சீட்டியா? நான் தைரியமா போயிட்டு தைரியமா வரவா கூட. நான் ஆபீஸ் போலமா? நான் போல. என்னப்பா? அரட்ராயர் போட்ட பசங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்கம்மா. அவங்க கிடக்குறான், நீ உட்காரு. அட்லீஸ்ட் இந்த ஆளையாவது மாத்து. நான் எல்கேஜி படிக்கிறதுல இருந்து இதே ஆள், இதே பனியன். அழுத்து போச்சு. அழுத்து பூச்சுங்கிறதுக்காக அம்மா மாத்த முடியுமா? உள்ளரிக்குது. அதே மாதிரிதான் நம்மளும். வாழ்க்கையில நான் 3 விஷயத்த மாத்திரதாவே இல்ல. ஒண்ணு நீயே, இன்னொன்னு என் பொஞ்சாதியே, 3வது இந்த ரிக்ஷா. சொல்றானே. நான் போயிட்டு வரேன். பாத்து ஓட்டிட்டு போமா. பாத்தியா, பொட்ட புள்ள தனியா சைக்கிள்ல போய் நிக்குது. உங்க அம்மா இன்னும் உன்னை பொட்டெல்லாம் கட்டியே அனுப்பிச்சுக்கிறாங்க. விட்டா அவன் ஏரோப்ளேன்லயே போவான். ஆனா அவன் அம்மா புள்ள செல்லமா வளர்ந்துட்டான். அதான் அப்பா பொண்ணு தைரியமா போகுது. எங்கண்ணே, பால் பொட்டியெல்லாம் எடுத்துக்கினியா? வெள்ளுவா வெடி வைக்கிறேன். சும்மா ஒரு டமாசுக்குப்பா. அப்பா. நல்லா இருமா. இனிமேதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போற இடத்துல 4 பேர் மெச்சுறாப்புல நல்ல பொண்ணுங்கிற பேர் எடுக்கணும். என்னம்மா நீ? நான் என்னமோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி புத்திமதி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல வேலைக்கு சேர போற அவ்வளவுதானே? வேலைக்கு போற ஆபீஸும் மாமியார் வீடு மாதிரி தான். தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்ற ஆபீசர் மாமியார் மாதிரி. எப்படா இவ தப்பு பண்ணுவா, காட்டி கொடுத்துட்டு நம்ம நல்ல பேர் வாங்கிக்கலாம் நினைக்கிற பிஏ நாத்தனார் மாதிரி. மூச்சு விட்டா கூட கோல் மூட்டுற ஹெட் கிளார்க்கு கொழுந்தனார் மாதிரி. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேமா. அதுக்கு இல்ல உமா, வாழ்க்கையில ஒரு பொண்ணு எந்த கஷ்டத்தை வேணாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனா மாமியார் கொடுமைக்காரியா வாச்சிட்டா புகுந்த வீடே நரகம் ஆயிடும். அந்த வேதனையை தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் மாமியாரே இல்லாத வீடா பார்த்து உன்னை மருமகளை அனுப்பணுங்கிற வைராக்கியத்தோட இருக்கேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இரு, நான் இதை கவனிக்கவே இல்லையே. முதல்ல வேலைக்கு போற கருப்பை கட்டிக்கிட்டு இருக்கியே. என்னம்மா அது? கருப்பு தானே எனக்கு பிடிச்சது. என் அதிர்ஷ்டமான கலர். ஆமா, மறந்தே போச்சு. சரி, போயிட்டு வா. சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் உடம்பு லேசா இளைச்சமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. முந்தா நாள் எலிசபெத்தோட என்கேஜ்மெண்ட், நேத்து பத்மாவோட என்ஜாய்மெண்ட், இன்னைக்கு டேட் வேக்கண்டா இருக்கு. ரீட்டா மட்டும் மனசு வச்சா. அதுக்கு முன்னாடி நான் புது செருப்பு வாங்கி வச்சிருக்கேன். அவரு பாக்காத செருப்பா? ஆமா, உங்க கல்யாண பத்திரிகை எப்ப தர போறீங்க? குடுக்குறேன். நான் முதல்ல கல்யாணம் பண்றப்போ நீ இந்த ஆபீஸ்க்கே வரல. நான் 2வது கல்யாணம் பண்றப்போ நான் லீவ்ல இருந்தேன். இப்ப 3வது மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பையனா பார்த்து சொல்றீங்க? நான் வரேம்மா. நீங்களே வரேன்றீங்களா? ஐயோ, நான் சீட்டுக்கு போறேன்னு சொன்னேம்மா. தமிழ கூட யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். என்னய்யா தாடியும் கிடியுமா இருக்க? உன் காதல் என்னாச்சு? படு தோல்வி சார். தாடி வச்சிருந்தாலே தோல்விதான். சொன்னா கேக்குறீங்களா? வம்பு பண்றீங்களா ஐயா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உன் புருஷன் எங்க இருக்காரு? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில. நீ எங்க இருக்க? எங்க அக்கா புருஷன் வீட்ல. உன் புருஷன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில ஏன் இருக்காருன்னு இப்பதான் புரியுது. உன் தங்கச்சி எங்க இருக்கு? சின்னக்கா புருஷன் வீட்ல இருக்கு. குழப்பமான குடும்பமா இருக்கும் போல இருக்க. யாரும் ஒரிஜினல் இடத்துல இருக்க மாட்டீங்களா? எங்க சின்னமா இருந்தாங்க. எங்க? எங்க அப்பா வீட்ல.
ஐயோ உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கலாம்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். வேண்டவே வேண்டாம். அழுமூஞ்சி சாமியாரே நமஸ்காரம். நீங்க எனக்கு இட்ட கட்டளைப்படி இதுவரை சந்தோஷமா இருந்த 999 பேரை நிரந்தரமா அள வச்சு அழுமூஞ்சி சாமியார் சபையில மெம்பர் ஆக்கிட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் பாக்கி. அவரும் எனக்கு கிடைக்கும்படி அருள் புரிய வேண்டுகிறேன். குட் மார்னிங் சார். சாமியார பேசுறது யார் நீங்க? என் பேர் உமா. நான் இங்க டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். இந்தாங்க என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். மை டியர் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ஆபீஸுக்கு ஒரு புது பொண்ணு வேலைக்கு வந்திருக்கு. அது உட்கார்றதுக்கு சேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் உங்கள யாராவது ஒரு சேரை நான் கொடுத்து தரேன் நான் தரேன். அலையிறிய உன் சேரை கொடுத்துட்டு நீ உட்கார்றதுக்கு என்ன பண்ணுவ? நான் அவங்க பக்கத்துல தரையில உட்கார்றேன். யோ, தரையில எல்லாம் உட்கார்ந்து ஆபீஸ் அசிங்கமாயிருமியா. நீ என்ன பண்ற, அந்த சேர் எடுத்து அங்க போடுற. அப்ப நான் எங்க உட்கார்றது? பிளாஸ்டிக் சேர்ல உட்காரு. பிளாஸ்டிக் சேர். அதுவே உனக்கு ஜாஸ்தி. இல்ல வேலை கையில சீப்பு வச்சிருந்தான். இல்லன்னா என்ன ஆகும் தரேன். என்ன சார் கொஞ்சம் கூட மேனஸ் ஏதாவது சேர தூக்கி போட்டு போறாரு. அந்த ஆளை டிஸ்மிஸ் பண்ணுங்க. முடியாதே. ஏன்? என் வீக்னஸ் பூரா அவனுக்கு தெரியும். முகூர்த்த நேரம் வந்தாச்சு. நீ இந்த சேர்ல போய் உட்காருமா. ஐயோ என்ன சார் இது? பொண்ணு நீ என்ன பண்ற, ஆபீஸ் விஷயங்கள்லாம் இதுக்கு சொல்லி கொடுக்குற. ஆபீஸ் முடிஞ்ச உடனே அப்பா கூப்பிட்டாங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு கரெக்டா 5:30 மணிக்கெல்லாம் போயிடக்கூடாது. 1 hour 2 hour அதிகமா எடுத்து இதை விட நல்லா நெருங்கி உட்காந்து பழகி இதாயி அதாயி. மாமா எது மாமாவா? இல்ல என் மாமா ஊர்ல இருந்து வராரு சார். எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல. அதே எப்படி சொல்ற? இந்தம்மா சரி வா வா. ஏன் சார் ஒரு மேனேஜர் பண்ற வேலையாது? இதை விட மோசமான வேலையெல்லாம் சில மேனேஜர் செஞ்சிருக்காங்கய்யா. சார் இந்த ஆபீஸ் ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல இந்த மாதிரி பேக் கொடையெல்லாம் டேபிள் மேல வைக்க கூடாது. ஐம் சாரி, ஒண்ணும் நடக்கலீங்க. எடுத்து வைங்க. ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போ. போடாங்க. நான் கோலி விளையாடுறேன். எத்த பாருங்க. டேய் ஏக்கா, இந்த குப்பத்துல அப்பம் பேச்ச புள்ள கேக்குறது இல்ல, பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேக்குறது இல்ல, புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேக்குறது இல்ல. ஆனா உன் சொல்லுக்கு மட்டும் எல்லாரும் தலையாட்டுறாங்க. கண்ணம்மா பேட்ட கண்ணாயிரம் பேத்தி பூங்காபனம்னா சும்மாவா? அடியே வாய திறந்தால போத முடி. அண்ட சராசரம் எல்லாம் கிட்டு 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 நடுங்கும்ல. வாதாயி, இன்னைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாள். கோயில்ல அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் வச்சிருக்கேன். 25 ரூபாய் பூ வேணும். அதான் சொல்லிட்டு போறேன்னு வந்தேன். நீ வீட்டுக்கு போ தாயி, நான் கட்டி எடுத்துட்டு வாரேன். ஆத்தா புள்ள நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான். உன் பிள்ளை எப்படி இருக்கா? நல்லா இருக்கான். பாக்குறியா? டே மாணிக்கா. என்னம்மா? ஏண்டா தீபட்டு தடியா, இன்னும் வேலைக்கு போகல, வீட்ல இருக்கியா? இதோ கிளம்பிட்டேன். என்னடா அது? நேத்து நீ 5 ரூபாய் கொடுத்தியா? 1 ரூபாய் நான் போயிட்டு வரதுக்கு பஸ் சார்ஜ் ஆச்சியா? 1 ரூபாய் நான் டீ குடிச்சிட்டேன். மிச்சம் 3 ரூபாய் இருக்குமா? டேய் இன்னைக்கு செலவுக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க போ. சரிம்மா. டேய் ஆத்தாட்ட சொல்லிட்டு போடா. போயிட்டு வரேம்மா. ஆத்தா நம்ம பையன் எப்படி? பிள்ளைய ரொம்ப கட்டுப்பாடா வளர்க்கிற போல இருக்கு. பொண்ணே பார்த்துதான் ஆத்தா பிள்ளைய வளர்க்கறது எப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். நில்லுன்னா நிக்கணும், உட்காரணும் உட்காரணும். நீ அன்பால உன் பிள்ளைய அடக்கி வச்சிருக்க, நான் அடாவடித்தனம் பண்ணி என் பிள்ளைய அடக்கி வச்சிருக்கேன். அது என்னமோ தாயி, எனக்கு அன்பு அப்படித்தான் வருது. ஆத்தா அடுத்த வாரம் என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், கண்டிப்பா நீ வரணும். நிச்சயமா வரேன். நான் போயிட்டு வரேன். சரி தாயி.